கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நாம் கலந்து தேசத்தினுடைய அல்லது பத்திரிகைகள் வந்த செய்திகளை அறிந்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி, தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இதுவரை அதிகமாக 2021ஆம் ஆண்டு கடந்த ஆண்டில் 8.25 லட்சம் பேர் இறந்து விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைவெளி சதவீதம் மிகவும் குறைந்து காணப்படுவதாக செய்தி சொல்கிறது. 2018ஆம் ஆண்டில் 8.25 லட்சம் பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் 5.5 லட்சம் பேர் தான் இறந்துருக்காங்க. 8.25 லட்சம் 5.5 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. அதனுடைய சதவீதம் 59%. 2019ஆம் ஆண்டில் 9.5 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. 6.25 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. அதனுடைய இடைவெளி சதவீதம் 48. 2020ஆம் ஆண்டில் 9.25 லட்சம் பேர் பிறந்திருக்கிறாங்க. 7 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. அதனுடைய இடைவெளி 36%. ஆனால் 2021ஆம் ஆண்டில் ஏறத்தாழ 9,02,367 பேர் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் இறப்பு என்பது 8,70,192 பேர் இறந்திருக்கிறாங்க. அதனுடைய இறப்பு சதவீதம் என்பது இடைவெளி சதவீதம் 3.7%. அப்போது 59% இருந்த இடைவெளி 48% குறைந்து 35% குறைந்து இப்போ 3.7% வந்திருக்கிறது. அப்போ பிறப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலாக இறப்பும் அதிகமாகிறது. அப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய 2020ஆம் ஆண்டில் கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் இறந்து போனாங்க. அதனால் 2021ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதனால் கொரோனாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் கடந்த காலங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் இறப்புகளின் எண்ணிக்கை சராசரியாக 10% அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் இறப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. மெடிக்கல் ஃபீல்டு வளர்ந்து வருகிறது. நிறைய மருந்துகள் மாத்திரைகள்லாம் நல்ல ஓரளவு நல்ல எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனாலும் ஏன் இந்த அளவுக்கு இறப்பு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புதிராக இருக்கிறது. இந்த நாட்களிலும் நல்ல மருத்துவ வசதிகள் எல்லாருக்குமே கிடைக்கிறது. ஒரு எந்த வியாதிக்குமே நல்ல வசதிகள், மருத்துவ வசதிகள் கிடைக்கிறது. ஆனாலும் இந்த இறப்பு சதவீதம் ஏன் அதிகமாக இருக்கிறது? ஒருவேளை சொல்கிற மாதிரி சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது மன அழுத்தங்கள் நிறைய இப்போ நிறைய பேர் டென்ஷன் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனைகள், நிறைய கவலைகள், இதன் காரணமாகவும் நிறைய பேர் வாழ்க்கையை சீக்கிரம் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த இறப்பு சதவீதத்தை நமக்கு கொஞ்சம் குறைத்து தந்தால், அல்லது இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஆயுள் காலத்தில் அதிகமாக வாழ்ந்தால் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும். அதனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் அல்லது கவலைகள், இன்னும் உடல் உபாதைகள், கொடிய நோய்கள், இவற்றை நிமித்தமாக இந்த இறப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, பவுல் சொல்கிற போல் எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வரும்போது நம்முடைய ஆயுட்காலம் பெருகும். அதனால் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் வேதாகம புருஷர்களை பாருங்களேன், அவருடைய தொகை உயிரோடு இருந்த நாளெல்லாம் இத்தனை வருஷம், 900க்கும் மேலாகத்தான் இருந்ததாக பார்க்குறோம். அவ்வளவு தூரம் இருந்தாங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. அந்த காலங்களில் இந்த அளவுக்கு மன அழுத்தம் நம்ம பேசுகிறோம்ல, மன அழுத்தம் இல்லை, பொறாமை இல்லை, இப்போ பிரிவினைகள் இல்லை, எல்லாரும் ஏக மனதாக இருந்தாங்க. பாருங்கன்னா அந்த சிப்பிராள் பூவாள் மருத்துவச்சிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த எபிரேய ஸ்திரீகள் நம்ம நாட்டு மக்களை காட்டிலும் பலசாலிகள், நாங்கள் போகிறதுக்கு முன்னே அவங்க பிரசவம் முடிஞ்சிருது
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குழந்தைய ஆரோக்கியமான சூழ்நிலை இந்த மாதிரி சொல்லணும்னா அறுவை சிகிச்சை மூலமாக எத்தனை பேர் சிசரியன் பேபிஸ் எத்தனை இருந்தது இல்லை. எல்லாம் நார்மல் டெலிவரி அப்படிங்கிற பேர் தான் இருக்கும், வீட்டிலே தான் இருக்கும், பிரசவங்கிறது வீட்டில் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஏன் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா அதுக்கு ஒரு காரியம் சொல்கிறாரு. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னு 66 அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுவார். பிரசவ வேதனைங்கிறதே அவங்களுக்கு இப்போ நம்ம வேதனை இருந்தாலும் ஈஸியாக வீட்டில் மருத்துவமனைக்கு போகாமலேயே வீட்டிலேயே குழந்தைகள் பிறந்துடுது. அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கனால வளருது. ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த நாட்களில் ஒரே ஒரு கார் தான் இருக்கும். என்ன காருன்னா அம்பாசடர் காரு. இன்னைக்கு கார் வகைகளை பாருங்கள், எத்தனை விதவிதமான கார் வகைகளை நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு சுற்றுலா ஸ்தலம் உண்டு அப்படிங்கிறாரு. எங்கே சுற்றுலா ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பாட்டி வீடு அல்லது அம்மா ஊர், அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு சுற்றுலா ஸ்தலம். பிக்னிக், அம்மா வீட்டுக்கு போகிறது, பாட்டி வீட்டுக்கு போகிறது. இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் எங்கே பிறக்குது? ஆஸ்பத்திரியில் பிறக்குது. அவங்க எங்கே தான் சுற்றுலாவுக்கு போகிறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. பாட்டி வீட்டில் குழந்தை பிறந்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு எப்போ குழந்தை பிறந்தோடலேருந்து தூக்கிக்கிட்டே தான் போகிறாங்க. ஒரு மாதத்துலேருந்தே அவங்க பயணம் அங்கே மருத்துவமனை நோக்கி தான் இருக்குது. ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் தான். இன்றைக்கி இறப்பு விகிதம் அதிகமாகுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஆரோக்கியம் இல்லாத பிறப்பு. நல்ல ஒரு உடல் சுகாதாரத்தோட குழந்தைகள் வளர்க்கப்படலை. அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கிறதுனால தற்கொலை ஆவி ஏராளம் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உடனே பிள்ளைகள் பைக்கு கேட்குது, வாங்கி கொடுக்கல, தற்கொலை பண்ணிட்டான் என்ன, அல்லது ஏதோ கடன்காரன் வந்து வீட்டில் ஏசிட்டு போயிட்டான், தற்கொலை பண்ணிட்டான், அல்லது வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை, தற்கொலை அப்படிங்கிறது இன்னைக்கு ஈஸியாக போயிட்டு. ரெண்டாவது வாகன பெருக்கம். இந்த வாகன பெருக்கத்தில் இன்னைக்கு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நிறைய விபத்துகள் இந்தியாவிலே கிட்டத்தட்ட எத்தனோ பல லட்சம் மக்கள் இறந்துறாங்க ஒரே வருஷத்தில். இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே சாலை பாதுகாப்பு மாதம் வாரம். என்ன எல்லா இடமும் சாலை பாதுகாப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிதானமாக போங்களேன், என்ன ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆக போகுது, அதை விட்டுட்டு ஒரே ஸ்பீடு. அப்போது இந்த மாதிரி மரணங்கள் என்பது குறைக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவர் தனக்கு பிரியமானவருக்கு அருமையான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறார். நீடிய வாழ்வு, சுக வாழ்வு. அவன் வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆயுசு நாளை பெருக பண்ணுவேன். அற்ப ஆயுசில் யாரும் போக மாட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கி 8.25 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் போயிருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இன்றைக்கி வீடுகளில், மரண வீடுகளில் ஓலங்களை நம்ம பார்க்குறோங்களா, அந்த பிள்ளைகள் பிறந்திருக்க விட்டு இருக்க சந்தோஷத்தை விட அந்த மரண ஓலம், சிலர் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, 90 வயசு உள்ளவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் 25 வயசில் ஒரு பையன் போயிட்டான், ஒரு பொண்ணு போயிட்டு அப்படின்னா அவங்களால தாங்க முடியலை. நான் இருக்கும்போது என்ன எடுத்துருக்கலாமே அப்படின்னு பெரியவங்க புலம்புவாங்க. அப்படிப்பட்ட மரணங்கிறது யாரும் விரும்பாத ஒன்று. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருடைய நம்ம மரித்தால்தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்குள் மரிக்கணும். அகால மரணம் இருக்கக்கூடாது, விபத்துக்கள் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இழப்பு அல்லது தற்கொலையாவி வரக்கூடாது. நல்ல ஆண்டவருக்குள் ஒரு சகோதரரை தெரியும், அவர் பலவீனமானவர் தான், ஆனாலும் தன்னுடைய மரண வேளை வந்தபோது வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அவர் தெரியுது இன்னும் 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் உயிர் போயிடும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சார். கூப்பிட்டு வச்சு அடக்க ஆராதனை நடத்தின மாதிரி நடத்த சொல்கிறார் குருவான் அவர். என்ன பிள்ளைகளெல்லாம் மரணப்பாட்டு, அந்த மரண சம்பவ காலங்களில் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கும்போதே கண் மூடிட்டார். இப்போ கண்ணால் கண்ட காட்சி. அப்படி ஆண்டவர் தமக்கு பிரியமானவனை அருமையான முறையில் அப்படி அவர் எடுத்து அடக்கம் பண்ணுறாரு. மோசையை ஆண்டவர் தான் அடக்கம் பண்ணார், ஏனோக்கா ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இப்படி ஆண்டவர் எடுத்துக்கொண்டால் அது வேறு விஷயம். ஆண்டவர் கூப்பிடுற காலத்துக்கு முந்தைய நாம் பல வகையான மரணங்களை தேடி ஓடக்கூடாது. அதுக்காக நம்ம வேகத்தில் வாகனங்களில் பயணம் செய்யக்கூடாது. குறிப்பாக இளைஞர்கள் அம்மா அப்பா சொல் கேட்டு, அல்லது குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கேட்டு,
பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டு அல்லது மாமனார் மாமியாருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு இல்லாத குடும்பங்களாக பூரண வயதுடையவர்களாக யோசேப்பு அப்படியே யோசேப்பு அனாதையாக விடப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட தன்னுடைய தகப்பனாரை போஷிக்கிறான். அவனுடைய தன்னுடைய நாட்டுக்கு வரும்படியாக நான் இருக்கிற செல்வ செழிப்பை பாருங்கிற அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி ஒரு சிறப்பான மரணம் நமக்கு வரணும். அதுக்காக இந்த பிறப்பு இறப்பு விகிதம் இவ்வளவு வித்தியாசம் வரக்கூடாது. 3% அது ஒரு அதிகமான ஒரு மரணம். அந்த மரணம் இந்த 2022 இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறக்கின்ற மக்கள் தொகையை விட இறக்கின்ற மக்கள் தொகையும் ஓரளவு மிகவும் நெருங்கி வருவதாக நாங்கள் செய்தியிலே வாசிக்கிறோம். வருடந்தோறும் 10% அதிகமான மக்கள் கூடுதலாகவே இறந்து வருகிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மக்களுடைய நல் வாழ்க்கைக்காக, மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, மக்களுடைய சுகத்திற்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயாணம் செய்கிறவர்கள் ஆண்டவரை பாதுகாப்போடு பிரயாணம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவர் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் வியாதியிலே ஆண்டவரே மருத்துவமனைகளிலே வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேவன்தாமே ஒரு நீடித்த ஆயுளை எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தது போல ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவர் அநேகருக்கு இருக்கிற மன அழுத்தங்கள் ஆண்டவரே அவைகளெல்லாம் அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலர் அதனால் தங்களுடைய வாழ்க்கையில் கவலையினால் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவன்தாமே நீர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவர் நாங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு காணப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் நல்ல தேவனே. இந்த நாட்களிலும் நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நாங்கள் உம்முடைய சமூகத்தை அதிகமாய் நாடி உம்முடைய சமூகத்து வசனங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் பாரத்தோடு மீண்டுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்திற்காக, மாநிலத்தில் வசிக்கிற அத்தனை சமுதாய மக்களுக்காக, அத்தனை மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இளம் வயதில் வருகின்ற மரணங்கள் ஆண்டவரை இவைகளெல்லாம் தப்புவித்து உடைய குடும்பங்களை கண்ணீர் மணி போல ஆண்டவருடைய செட்டுகளை மறைவிலை மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது செய்தி, கொரோனா வியாதினால நிறைய வாழ்க்கை ரொம்ப அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. பொருளாதார நிலை, வருமானம் இல்லை, தொழில் செய்வதற்கு முடியாத நிலையில் நிறைய பேருடைய வாழ்க்கையை அந்த கொரோனா புரட்டி போட்டு விட்டது. இப்போ ஒரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, கேரளாவில் ஒரு தொழிலதிபர் பஸ்ஸு டிராவல்ஸ் நிறுவனுடைய தொழிலதிபர் 20 பஸ் வச்சிருக்கிறார். இந்த 20 பஸ்ஸும் இன்னைக்கு அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட இழப்புனால அந்த கடன் அவருக்கு அதிகமாக பெருகி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, 10 பஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாராம். 10 பஸ். அவருடைய பேர் ராய்சன் ஜோசப். 10 பஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த அவருடைய பேர் ராய் டூரிசம் நடத்திருக்காரு. 10 பேருந்துகளை கொடுத்துருக்காராம். ஆனால் மீதி 10 பேருந்துகளை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ பணம் இல்லை, கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, அதில் தன்னிடம் உள்ள 10 பஸ்களை கிலோ 45 ரூபாய்க்கு, 1 கிலோ 45 ரூபா எடுத்துக்கிடுங்க, அதாவது பழைய இரும்பு விலைக்கு விற்பனை செய்ய தயார் அப்படி குறிப்பிட்டிருந்தாராம். அது கேரளாவில் இன்னைக்கு பெரிய பரபரப்பு செய்தியாக இருக்கிறது. அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தற்கொலை செய்வதற்கு மனம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள விரும்பலை அப்படி சொல்றாரு அவர். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, ஏராளமான கடன்கள் இருக்கு, அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில வருவாய் இல்லாத, வருமானம் இல்லாத நிலையில இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய தொழிலதிபர்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால என்னுடைய 20 பஸ்ல 10 பஸ் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டேன். அடுத்த 10 பேருந்துகளை விற்கிறதுக்கு அறிவிப்பு கொடுத்து யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. ஏன்னா தொழில் இல்லை, வாங்கி இன்னொரு மனிதன் தொழில் நடத்தணும்ல, அந்த தொழில் நடத்துவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அந்த என்னுடைய பழைய பேருந்துகளை எல்லாம்
கிலோ 45 ரூபா, 1 கிலோ 45 ரூபாய் விற்க தயார் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு. அவர் சொன்ன முக்கிய ஒரு காரணம், நான் தற்கொலை செய்வதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அது ஒரு நல்ல ஒரு கருத்து. ஆமா, அதனால வாழ்க்கையை எதிர்த்து போராடுவதற்கு, வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து போராடுவதற்கு, வாழ்க்கையின் தோல்விகளை எதிர்த்து போராடுவதற்கு அவர் தயாரா இருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவர் தருகிற நம்பிக்கை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த வாழ்க்கை துளிர் விடும். எப்படியும் அந்த வாழ்க்கை எப்படி நமக்கு ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழணும். இது ஒரு நல்ல செய்தி. அதாவது வந்து அவருடைய தவறான பழக்க வழக்கத்தில் அவர் நஷ்டமடையலை. சுற்றுப்புற சூழ்நிலை அந்த காலங்களில் உள்ள இந்த கொரோனா காலத்தில் அவருடைய தொழில் பாதிக்கப்படும் போதும் மனம் தளராம, இப்படி அந்த பார்க்கும்போது ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஈசாக்கினுடைய எல்லாமே அங்கே சொல்லியிருப்பார். ஈசாக்கு இருக்கிற இடம் பஞ்ச காலத்தில் ஒரு நாட்டில் இருக்கிறான். அந்த பஞ்ச காலத்திலேயே அவன் தைரியமாக விதைச்சானான். விதைக்கும் போது ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்திலேயும் 100 மடங்கு பலன் கொடுத்தார். அதே போல் இவருக்கு தன்னுடைய பஸ்ஸுகளெல்லாம் விற்று அவர் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாரு. ஆனாலும் முடியலை. அப்போ அவர் என்ன நினைக்கிற, தற்கொலையே முடிவு அப்படின்னு நினச்சி ஓடலையே. இன்னைக்கு நிறைய தொழிலதிபர்களை பார்த்தீங்கன்னா சிலர் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணிவிடுறாங்க. மனைவி பிள்ளைகள்லாம் நிற்கதியாக நிற்கிது. ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ஒரு திடமனதோட, என்ன வேதம் சொல்லுது, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்ம திடமனது, இது மாதிரி ஒரு மனுஷனை போல ஒரு திடமனது வேணும். நம்ம முதல் செய்தியில் மரணத்தை பற்றி பேசணும், தற்கொலை ஆவி. இவருக்கு அந்த தற்கொலை ஆவி அவரை ஒன்றும் செய்ய முடியலையே. என்ன பஸ்ஸுக்கு இருக்கிற உறுதி அவருக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. இது இந்த கொரோனா சூழ்நிலை மாறும். இதே நிலைமை தான் ஓடும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அடுத்த நிமிடமே நம்முடைய சூழ்நிலைகள் மாறிடலாம். அதனால் அவன் ஈசாக்கு தோண்டின துறவுகளெல்லாம் மூடி போட்டாலும் அவங்களே வர்றாங்க, நேரில் வர்றாங்க. வந்தோடனே கேட்குறேன், என்னப்பா நீங்கள் தான் என்ன விரட்டுனீங்களே, இப்போ ஏன் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு ஈசாக்கு கேட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்ததாக நம்ம செய்தியில் படிக்கிறோம், வேதத்தில் படிக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் இன்றைக்கி இருக்குது. எத்தனை தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய பஸ்ஸை 1 கிலோ 45 ரூபாய்க்கு பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் விற்ற மாதிரி அவர் விற்கக்கூடிய ஒரு சூழலை இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு முடியலையே. கர்த்தர் அவரை உயர்த்த இன்னைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த மாதிரி திடமனதோடு இருக்கிறவங்கள ஆண்டவர் கர்த்தர் உயர்த்தி எல்லாம் சொல்கிற, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படிதான் சொல்லியிருக்கு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது மட்டுமா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறீர்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது இந்த மனுஷனை போல நம்ம நினைத்து 10 பஸ்ஸு போனால் என்ன, ஆண்டவர் மீதி பஸ்ஸை கொண்டு என்னை போஷிப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரணும். யோபு சொல்கிறான்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கு, முந்தின மகிமையை பார்க்கலும் பிந்தின மகிமை, அதாவது முந்தின ஆசீர்வாதத்தை விட பிந்தின ஆசீர்வாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது நமக்கும். இந்த மனிதனை போல சோர்ந்து போகாமல், தற்கொலை எண்ணம் வராமல் ஆண்டவரையே தேடுவோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லிக்கிட்டே போங்க. உடைய வாழ்க்கையில் ஒரு துயரமும் வராது. அவர் உங்களை பசுமையான புல்வெளிகள் அண்டையிலே, அமர்ந்த தண்ணீர்களண்டை போஷிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுகிறவரே, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று நாங்கள் ரூத்தின் சரித்திரத்திலே வாசிக்கிறோமே. அப்படியே ஆண்டவரே, இந்த கொரோனா காலங்களிலே எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வதற்கு வழியில்லாமல் தவித்த வேளையிலே, ஒரு நாள் உணவுக்கு கூட வழியில்லாத நிலையிலே அவர்கள் கஷ்டப்பட்ட வேளையிலும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, 20 பேருந்துகளை வைத்து ஒரு பெரிய டிராவல்ஸ் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே திடீரென்று வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். 10 பேருந்துகளை விற்றும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிதானத்தை, ஒரு மேல்நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருக்கிற பேருந்துகளை விற்று விடுவோமா என்று அவர் கிலோ கணக்கிலே அவர் விலை பேசிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதோடு கூட அவர் அந்த சூழ்நிலையிலும்
என்னால் தற்கொலை செய்ய நான் துணியவில்லை என்று சொல்லி தைரியமாக சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், புயல் அடித்தாலும், கொந்தளித்தாலும், ஆண்டவரே எதை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கலங்காதபடி கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற எண்ணத்தோடு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவிட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். விசேஷமாக இந்த நாளில் யார் யார் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாக உட்கார்ந்து இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியவில்லை என்று கலங்குகிற சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, நீ சந்தோஷத்தை தருகிறவர், நீ சமாதானத்தை தருகிறவர், நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்குகிறவர், கண்மலையின் தேனிலால் எங்களை போஷிக்கிறவர். ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போதும் சோர்ந்து போகாதபடி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக நம்ம யாரையுமே சில அற்பமாக எண்ணக்கூடாது, யாரையுமே நம்ம தாழ்வாக நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, கேரளாவில் விளம்பர மாடலான கூலி தொழிலாளி, அவருடைய பேர் மமிகா, அவர் பேர் மமிகா, வயசு 60 வயது, அவரோட ஒரு கூலி தொழிலாளி. சரி. அப்போ இவரை ஒரு நபர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ரொம்ப சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர் தான். அப்போ அவருக்கு ஒரு ஆசை வந்து, இவரை நம்ம ஒரு மாடலை உருவாக்கணும்னு, 60 வயது ஆளு, கூலி தொழிலாளி, நம்ம இவரை ஒரு மாடலை உருவாக்கலாமே அப்படின்னு யோசித்து அவருக்கு நல்ல கோட்டு, அவருடைய ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் மாற்றி ஒரு பெரிய கோடீஸ்வரன் மாதிரி கொண்டு நிப்பாட்டி ஒரு தன்னுடைய இந்த யூடியூப்ல போட்டு விட்றாரு. அது இன்னைக்கு பெரிய வைரலாக கேரளா முழுவதும், கேரளா நிறைய இடங்களுக்கு போய் அந்த வைரலாகிட்டு இருக்குது அந்த படம். இதில் வந்து நம்ம பார்க்குற விஷயம், ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம வந்து யாரையுமே கொஞ்சம் இப்போ அற்பமாகவே தாழ்வாகவே யாரையும் எண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் திறமை வைத்திருக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்த முடியும், எல்லாரையும் ஆண்டவர் கனப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாருக்கும் தாளந்துகளையும் கொடுத்துருக்காருல்ல, அந்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவர் நல்லா உயர்த்துவார். அதனால நம்ம சாதாரண ஆள் தானே, அப்படி தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம வாழவும் கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம அப்படி இல்லாம ஆண்டவரும் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஜீவன் சுகம் பலனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழும் பொழுது இது ஒரு இந்த செய்தி வாசிக்கும் போது தான் நமக்கு தோணுது. ஒன்று தாழ்ந்த சிந்தனை, ரொம்ப தாழ்வா நம்ம நினைக்க கூடாது. இன்னொரு மனிதனை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நேரத்தில் பாருங்களேன், தாவீது வர்றான், போர்க்களத்துக்கு வர்றான், கோலியாத்து முன்னால் கொண்டு விட்டுருக்காங்க. எல்லாரும் பார்க்குறான், அண்ணன் மாதிரிலாம் படையில் வீரர்களாக இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷ காலமாக வீரர்களாக இருக்கிறாங்க. இவன் இந்த பொடி தாவி சின்ன நீ உனக்கு என்ன தெரியும், இப்படி அண்ணனும் சொல்லுதான், கோலியாத்தும் சொல்லுதான். கோலியாத்து அவனை அற்பமாக பார்க்குறான். அதே போல் சகோதரர்களும் இவனை அற்பமாக பார்த்தாங்க. அதே போல் யோசேப்பை பாருங்கள், யோசேப்பும் அவனை அற்பமாக நினைச்சாங்க, அவனை வித்து போட்டாங்க, அவனை போத்திபார் வீட்டில் அடிமையாக கொண்டு விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் அவன் உண்மையாக இருந்தபடினால அவன் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் எப்போவுமே நம்ம வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிறவர் தான். ஒரு சமயத்தில் ஒரு ஓவியர் ஒரு கடற்கரை பக்கமாக அப்படி போய்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எண்ணம் பூரா ஒரு பிச்சைக்காரனை படம் வரையணும். அந்த பிச்சைக்காரனை பார்த்து போகிறாரு, எங்கே போய் எந்த பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு பிச்சைக்காரனையும் பார்த்தாரு. அவனை பார்த்தா அந்த அவனே பார்த்து ஒரு படம் வரையணும் அப்படின்னு நினச்சிட்டு, எப்பா நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்து ஒரு படம் வரையணும்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுக்குறாரு. அவன் பெரிய தொகையை அட்வான்ஸாக, ஒரு நாள் இவ்வளோ பணத்தை பார்த்ததில்லை, நாளைக்கு என்ன ஒரு பெரியவர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். மனைவிட்ட சொல்கிறான், இந்தாப்பா ஒரு பெரிய ஓவியர் வந்து என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, அட்ரஸ்லாம் தந்திருக்காரு, ரூபாயெல்லாம் தந்திருக்கிறாரு. அப்படியா, பெரிய பணக்காரர் வீட்டுக்கு போகிறீங்களா, அப்போ நீங்கள் உடனே போய் நல்ல கடையில் போய் நல்லா ஷேவ் பண்ணுங்கள், நல்லா முடியெல்லாம் வெட்டிட்டு நல்லா புது சட்டையெல்லாம் போட்டுட்டு உங்களை எவ்வளோ மதிப்புக்குரியவராக காட்ட முடியுமோ அவ்வளோ மதிப்புக்குரியவராக நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க, பெரியவரில் மதிப்புக்குரியவர் உங்களை கூப்பிட்ருக்காரு, அதனால் நீங்களும் அப்படி ராயலாக போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. என்ட்ரன்ஸுக்கு போகிறாரு. மறுநாள் போய் கேட்டில் என்னென்னு கூப்பிட்றாரு. இந்த கார்டை காட்டி இவர் வர சொன்னாங்க அப்படின்னு உடனே மேலேருந்து பார்க்குறாரு. யார் இந்த ஆளை நான் பார்க்கவே இல்லையே, இவரை நான் வர சொல்லலையே அப்படின்ட்டார். ஆண்டவரும் எதை விரும்புகிறாருன்னா, வெளிப்படையான வேஷத்தை இல்லை, நீ இருக்கிற நிலைமையில நீ என்கிட்ட வா, நீ இருக்கிற எந்த நிலையில் அப்படி தான் நான் அன்றைக்கி கொடுத்தாரு.
பணத்தை எதுக்காக கொடுத்தாரு? பிச்சைக்காரன் படம் வரைகிறதுக்கு தான் கொடுத்தாரு. அந்த நிலைமையிலே நீ போயிருந்தா அவன் இன்னும் லட்சக்கணக்கான பணத்தை வாங்கியிருப்பான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உலக பிரகாரமாக இன்னைக்கு நம்ம பெருசாக பெரிய மனுஷனாக காட்டுறோம். இல்லை, கர்த்தருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தோம். இந்த மனுஷனை பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு பெரிய மாடல். அவன் யூடியூப்லலாம் இன்றைக்கி அவரை பார்க்குறாங்கல்ல. இதே போல் ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்லவர். அவர் கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துவார். அவர் எப்பவுமே நீ என் கேடகம், கர்த்தரை நம்ம முன்னால் வைப்போம். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம், ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போமா? இல்லை, நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த செய்தியை வாசித்தோம் ஆண்டவரே. ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை ஒரு பெரிய கோடீஸ்வரனை போல ஆண்டவரை ஒரு மாடலிங்காக உருவாக்கி இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியிருக்கதை நாங்கள் குறித்து இந்த செய்தியில் வாசித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் வருகிற பொழுது நீர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றி எங்களையும் ஆண்டவரை நீர் கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற அழுக்குகள், எங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பாவமான கரைகள் எல்லாவற்றையும் கலற்றி நாங்கள் வீசி எறிந்து விட்டு முன்னாக வந்து நிற்கிற பொழுது ஆண்டவரை ரட்சிப்பு என்ற ஒரு உயர்ந்த வஸ்திரத்தினால் எங்களை அலங்கரித்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரை புறம்பான அலங்கரிப்பு எங்களுக்கு அலங்கரிப்பாக இராதபடி ஆண்டவர் நாங்கள் உள்ளான மனிதரிலே சிறந்த அலங்கரிப்போடு உடைய சமூகத்தில் வருவதற்கு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது ஆண்டவரை நாங்கள் அழுக்கடைந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரை எங்களுக்கு விடுதலை தந்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து பரிசுத்தம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்த சிந்தனையோடு ரட்சிப்பு என்ற அலங்காரத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரை நீர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். நீ அப்படி எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களுக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டு நாங்கள் உமக்குள்ளாக வாழ்வதற்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா மனிதர்களையும் நாங்களும் அற்பமாய் எண்ணாதபடி எல்லாரும் எங்களை விட சிறந்தவர்கள் நாங்கள் என்பதை நாங்கள் அறிந்து அந்த பிறரை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி பிறரை உங்களிலும் அதிகமாய் கனமுள்ளவர்களாக நாங்கள் எண்ணுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, நீர் எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று இந்த நாள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடைசியாக ஒரு செய்தி. ஒரு அரசு ஐடிஐ கல்லூரியில் நடந்த ஒரு செய்தி. காரைக்குடியில் அரசு ஐடிஐ அரசு ஐடிஐயில் ஒரு பையன் வந்து செல்போன் வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் அந்த ஆசிரியர் வந்து பார்த்து சொல்கிறாரு, தப்பா இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த செல்போனை அவனோட வந்து பிரித்து அந்த பள்ளி முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க. பள்ளி முதல்வர் வந்து தாயார் அழைக்கிறாங்க. அந்த மாணவனுடைய தாயாரை வரவழைத்து நீங்கள் வந்து நாளைக்கு பிரின்சிபலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபலை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இவனுக்கு அந்த ஒரு கோபம் அந்த ஆசிரியர் மேலே அப்படியே ஒரு பெரிய கோபம் இருந்திருக்கிறது. அந்த கோபத்தில் அந்த ஆசிரியர் மறுநாள் வகுப்புக்கு வந்து கத்தியை வச்சு குத்துக்கிறான். ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை வகுப்பறையில் வச்சு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்படி அநேக சம்பவங்கள் இன்றைக்கி மாணவர்கள் வந்து இப்படிப்பட்ட நிலையில் பள்ளிக்கூட மாணவர்கள், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்ட மாணவர்கள், ஒழுக்கமாய் வாழ வேண்டியவர்கள், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், இளம் தலைமுறையினர் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை செயலில் ஈடுபடும் போது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட தலைமுறைகள் நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இவர்களை நல்ல மாணவர்களாக உருவாக்கணும். எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்கள் தான். ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளினால இன்றைக்கு அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக நம்ம யாரும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம். ஏற்கனவே நம்ம நீதிமொழிகளில் படிச்சிங்கன்னா எவ்வளவோ ஆலோசனை அங்கே திறந்துருக்காங்க. பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்பினால் தண்டியாமல் விடாதே. அன்னைக்கு இருக்கிற அடி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஆசிரியர்கிட்டம் அடிபட்ட பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டவங்க படித்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவருமே இந்த மாதிரி கொலை வெறியோட பிள்ளைகளை வளர்க்காதபடி நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கணும். சமுதாயத்தில் ஏன் ஆசிரியர்களில் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே, வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே நம்ம பிள்ளைகள் எப்படி வளருவாங்களாம்? இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல, குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போல இப்படிப்பட்ட உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமா, பெற்றோர்களுக்கும் சொல்றார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் இப்படிப்பட்ட கொலைவெறி பிள்ளையிடத்தில் வராதபடி சாந்தமும் அடக்கமும் அமைதலும் உள்ள ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பிள்ளையானவரை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லுகிறவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தன்னை கண்டித்ததற்காக ஆசிரியர் மேல் ஆண்டவரே அவன் வெறுப்படைந்து அந்த ஆசிரியரை கொலை செய்ய கத்தியை எடுத்து பாய்ந்து சென்றதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதபடி அமைதியான சூழ்நிலை சமுதாயத்திலே மாணவர்கள் மத்தியிலும், ஆசிரியர் மத்தியிலும், பெற்றோர் மத்தியிலும், பிள்ளைகள் மத்தியிலும், சகோதர சகோதரிகள் மத்தியிலும் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமைதியின் காலத்திலே நாங்கள் அமைதியோடு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு சில செய்திகளை நாம் வாசித்து அந்த செய்தியின் அடிப்படையில் ஜெபித்தோம். குறிப்பாக பிறப்பு இறப்பு விகிதத்திற்காக. ஆண்டவர் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் தற்கொலையை தேடி செல்லாத ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனை, அதேபோல் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன் உயர்த்தப்பட்ட நிலையை, வெறியோடு இருந்த பிள்ளைகளையும் பெற்றோர்களுடைய நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் வாசிக்க கேட்டோம், ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளிலே இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மகிமை